மதுரை மாநகரம் தமிழகத்தின் ஆன்மீக தலைநகரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்கு வைகை நதி மதுரை மாநகரிலே ஓடக்கூடிய ஒரு புனித நதி, புண்ணிய நதி. ஆகவே இந்த வைகை நதியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் வைகை நதி மக்கள் இயக்கம். அதன் ஒருங்கிணைப்பாளராக இருந்து வருகிறார் நமது பெருமதிப்பிற்குரிய வைகை ராஜன் அவர்கள். அவர்களுடைய பணிகள் மிகவும் அளப்பரியது. வைகை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அளவுகளிலே செல்கிறது. துவரிமானிலே ஒரு அளவு, தத்தநேரியில ஒரு அளவு, ஆழ்வார்புரத்திலே ஒரு அளவு. ஆகவே மதுரை மாநகருக்குள்ள வரும்பொழுது மிகவும் குறுகலாக செல்கிறது. இதையெல்லாம் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று மேலும் ஆற்றை சுருக்கக்கூடாது என்று பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். மேலும் பல்வேறு அதிகாரிகளையும் சந்தித்து இந்த வைகை நதியை காப்பாற்றுவதற்காக பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்து இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் அனைவருக்கும் வைகை நதியை காப்பாற்றக்கூடிய ஒரு அவசியத்தை அவர்களுக்கெல்லாம் தெரிவித்து அவர்களையும் அந்த தூய்மை பணிகளிலே ஈடுபட்டு வருகிறார். ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் வைகை நதி மக்கள் இயக்கம் சார்பிலே பேச்சியம்மன் படித்துறையிலே வைகை தீபாராதனை விழா நடைபெற்று வருகிறது. நாம் எல்லாம் காசி சென்று கங்கை கரையிலே பார்க்க வேண்டிய அந்த அபூர்வ காட்சியை இங்கே மதுரை மாநகரிலே நாம் காண்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து ஏற்பாடுகளை செய்து வரக்கூடிய மதுரை. ஆகவே பல்வேறு விதமான போராட்டங்கள், பல்வேறு விதமான ஆர்ப்பாட்டங்கள், பல்வேறு விதமான வழக்குகள் இவற்றையெல்லாம் செய்து மதுரை மக்களுக்கு வைகையை காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கெல்லாம் இருக்கிறது என்று தெரிவித்து அரும்பாடுபட்டு வருகிறார். அவருக்கு நாம் எல்லாம் ஒத்துணையாக இருந்து நாம் இந்த மதுரை வைகையை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.